தமிழகத்தைச் சேர்ந்த கமலஹாசன் மற்றும் கவிஞர் ராஜாத்தி என்ற சல்மா, வில்சன், சிவலிங்கம் ஆகியோர் பதவியேற்றனர். அனைவருமே தமிழிலேயே அந்த பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொண்டனர். மாநிலங்களவையில் கமலஹாசன் முதல் முறையாக அவர் எம்பியாக பதவியேற்கும் நிகழ்வு இன்று அவருக்கு மக்களவை செயலர் அந்த பதவி பிரமாணத்தை செய்து வைத்தார். மாநிலங்களவை தலைவர் ஹன்ஸ் வர்மா முன்னிலையில் அவர் அந்த பதவியேற்பு உறுதிமொழியை தமிழிலேயே ஏற்றுக்கொண்டார். இதே போல மாநிலங்களவையில் தொடர்ந்து 4 எம்பிக்கள், இது தவிர அதிமுகவை சேர்ந்த 2 எம்பிக்கள் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோரும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கிறார்கள். இன்று மாநிலங்களவையில் பதவி காலம் முடிந்த ஒரு 8 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான அந்த பதவி பிரமாணம் எடுக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் முதலில் தமிழகத்திலிருந்து கமலஹாசன் மற்றும் வில்சன், ராஜாத்தி என்ற சல்மா உள்ளிட்டோரும், சிவலிங்கம் உள்ளிட்டோரும் அந்த பதவியேற்ற அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தவிர அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இன்பதுரையும் தனபாலும் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் பதவி ஏற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கும் இந்த பதவி பிரமாணத்தை மாநிலங்களவை செயலர், மாநிலங்களவை தலைவர் அந்த ஹன்ஸ் வர்மா முன்னிலையில் அவர் அந்த பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொள்ளும் நிகழ்வுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அங்கு வைகோ உள்ளிட்ட முரசொலி மாறன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள், அதன் பின்னர் இளையராஜா, இசையமைப்பாளர் இளையராஜா திரையுலகில் இருந்து அவர் தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இப்போது மக்கள் நீதி மய்யத்தின் தலைவராக இருக்கும் கமலஹாசனும் இன்று இந்த மாநிலங்களவை உறுப்பினராக அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அவர் திமுக கூட்டணியுடன் அவர் இணைந்ததை அடுத்து கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளித்ததை தொடர்ந்து இந்த முறை அவருக்கு இந்த மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்பட்டு முதன்முறையாக கமலஹாசனின் குரல் மாநிலங்களவையில் ஒலிக்க இருக்கிறது. இந்த 6 இடங்கள் தமிழகத்தில் காலியான இடங்களுக்கு 6 எம்பிக்கள் திமுக, அதிமுக உள்ளிட்டோர் அந்த மாநிலங்களவை எம்பிக்களாக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். இங்கு நியமன எம்பிக்களாக தமிழகத்தில் இருந்து பலர் அங்கு பதவியேற்ற போதிலும் தமிழகத்தில் இருந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பிறகு மாநிலங்களவைக்கு செல்லும் பிரபல திரையுலகைச் சேர்ந்த நடிகர் கமலஹாசன் அங்கு மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்றதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பல்வேறு நடிகர்கள் அங்கு நாடாளுமன்றத்துக்கு சென்றிருந்த போதிலும் நியமன உறுப்பினர்களாகவும் மாநிலங்களவை உறுப்பினர்களாகவும் அங்கு பதவி பிரமாணம் எடுத்த சூழ்நிலையில் தமிழகத்திலிருந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பிறகு பிரபல நடிகர் கமலஹாசன் மாநிலங்களவையில் அந்த உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை, தனபாலும் இன்று இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.